கருணாநிதி இருந்திருக்கணும் விஜய் முதலமைச்சராக செத்தே போயிருப்பான். அப்போ ஏன் திமுக அண்ணாதிமுக கண்டுபிடிக்கல? சாதி இந்து பூரா அவனை தான் இருக்கான். அப்போ தலித் இளைஞர்கள் என்ன பண்றான்? ஒரு அதிகார மையம் வேணும்னு எங்க போறான்? விஜய் போய் எம்எல்ஏ ஆயிட்டான், இனி எம்பி ஆக போறான். இதுதான் அதிகார மாற்றம், ஆட்சி மாற்றம். இது திரும்ப பண்ணலையே. திரும்ப திமுக சொம்படிக்கிற வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு போச்சா? விசிகாவை அந்த மக்களை கைவிட்டான். வேற என்ன? தலித் மக்களை கை விட்டான். அண்ணன் திருமா போன்ற ஒரு தலைவரை வந்து அவருடைய வழியில கை விடுறாங்கன்னா அப்போ இவங்க இத்தனை நாள் பண்ண அரசியல், தலித் மக்களுக்காக நடத்திய போராட்டம் எதுவுமே வேலைக்கு ஆகலையோ? எதுவும் வேலைக்கு ஆகல. அந்த மக்களே முடிவு பண்றாங்கல்ல. நீ திமுக பாத்தீங்களா? விசிகா வந்து 2 தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் 8மே ஜெயிக்காது தான் நான் சொன்னேன். இப்போ கடைசியில் வன்னி அரசு ஏதோ கோல்மால் பண்ணி எப்படி பண்ணிங்கன்னு கடைசியில் 223 ஜெயிச்சிருக்கு. எதுவும் பெரிய வெற்றி இல்லை. ஒரு சீட்டு யாரு? இளையபெருமாள் பையன் ஜோதிமணி ஜெயிச்சிருக்காரு. 32,000 கோடி. அதுதான் வெற்றி. அது திருமாக்கான வெற்றி இல்லை, தலித் மக்களுக்கான வெற்றி. தமிழ்நாட்டில் பாஜக வந்துரு போகுது, ஆர்எஸ் வந்துரு போகுது, இது அதெல்லாம் மக்கள் கால திருமாவுடைய அறிக்கை அதான் சொல்றேன். அதெல்லாம் திருமாவெல்லாம் திருமா இன்னொரு சீமா மாதிரி ஆகிட்டாச்சு. அவ்வளோதான். இவருடைய அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ திருமா, சீமா, பிரேமலதா இந்த பட்டியல் இவரும் சேர்த்துக்கிட்டார். வீரியமான தலைவர் தான். இப்போ அது வீரியம் எல்லாம் போய் நீங்க சொல்றத பார்த்தா வேட்பாளர் யாருன்னு முக்கியம் கிடையாது, விசிலா விஜயா அவ்வளவுதான். அதுதான் வேட்பாளர் பார்த்தா ஓட்டு போடுறது. அதுதான் நடந்தது. ஆனால் இது நல்ல ஒன்று தானே சார். இப்போ எளிய மக்கள் நிறைய பேர் வந்து எம்எல்ஏ இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது பல ஆட்டோ டிரைவர் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போ விஜய் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களும் என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்காரு நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லைங்க, அதாவது கிடைச்ச கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கான்ல, ரசிகர் மன்ற செயலாளர் தலைவர், அவன் நமக்கு விசுவாசமாக இருப்பான். அந்த பட்டியலை தயார் பண்ணியிருக்கான். எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணார் 77. எம்ஜிஆரை குறிப்பிட்டீங்க. எம்ஜிஆர் வாங்கின முதல் தேர்தல் வாக்கு சதவீதத்தை விட விஜய் வந்து 1% அதிகமாக வாங்கியிருக்காரு இந்த தேர்தலில். எம்ஜிஆர் காலத்தில் இதே திமுக எதிர்ப்பு தான். நான் என்ன கேட்குறேன்னா, எம்ஜிஆரை விட விஜய் வந்து அதிகமாக வாங்கியிருக்காரு. இப்போ மக்கள் கோவம் அதிகமாக இருக்குன்னு. கருணாநிதியுடைய சங்கத்தமிழ் 10 பொட்டு 17 கணக்கு பொருளோவியா எல்லாத்தையும் எம்ஜிஆர் ஜெயிச்சாரா இல்லையா? கருணாநிதி தமிழ் ஏமாத்து தமிழ் எவ்வளோ ஓட்டை போடலையா இல்லையா? எனக்கு தமிழே தெரியாது, அவன் ஏமாத்துறாயா, மக்கள் ஓட்டு போட்டான். இப்போ அதே நிலைமை தான். எம்ஜிஆர் இல்லை, இப்போ அதே மக்கள் காலம் மாறின பிறகு திமுக திருட்டு போயிடுவோம், அண்ணா திமுக அகில இந்திய திருட்டு போயிடுவோம். இதே வேண்டாம். அப்படியே நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம். விஜய் திருடுறாரு திருட பார்ப்போம், ஓட்டு போட்டுருவோம்யா. இப்போ விஜய் மீது பார்த்தீங்கன்னா சில அலிகேஷன் வச்சாங்க. கரூர் இன்சிடென்ட்டு, குறிப்பாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தது, அவர் வெளியே மேரேஜ் போனது, இதெல்லாம் வச்சு கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரே திருவிழா ஒரு அதை பற்றி காதலே வாங்கிக்காமல் இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அது திராவிட இயக்கம் வரும்போது பெரியாரை தவிர்த்து அரசியல நீங்க செக்ஸ் தான். ரோமாபுரி ராணிகள் அண்ணா பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, முனிவனும் இல்லை. ஆமா, வந்தா விட மாட்டேன், கிடைச்சா சாப்பிட்டுருவேன், மாற்றாம் தோற்றத்தை மல்லிகையும் வணக்கம், அடுத்து முண்டாட்டி நல்லா. இதுதான் இவங்க இலக்கியம். கருணாநிதி வரும்போத மனைவி, துணைவி, ராஜாத்தி அம்மா, தயாளம்மா, தர்மாம்பாள், கனிமொழியன் மகள், கனிமொழியன் தாயார், வீடுக்கு சின்ன வீடு, 2வது வீடுக்கு 2வது வீடு இருக்க. எம்ஜிஆர் வந்தாரு, ஜானகி இந்த பக்கம், ஜெயலலிதா இந்த பக்கம். ஜானகி வெக்கமே படல. இதுதான். அப்போ விஜய் நீ திரிஷா வீட்டுக்கு போனானா, அன்சிகா வீட்டுக்கு போனா, எங்கேயோ போயிட்டு போய் இதெல்லாம் பல பேர் நாங்க பார்த்தாச்சு. நீங்க நாளை வச்சுக்கோ. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாப்பணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க சார், இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தலித் மக்கள் உதவி இருக்காங்க, நீங்கள் பயன்படுத்துகிற தலித் புரட்சி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா பெருவாரியான தலித் வாக்குகள் விஜய் அவர்களுக்கு தான் போயிருக்கு. விஜய் அவர்கள் பல தொகுதிகளில் தலித்துகளை வந்து வேட்பாளர் நிறுத்திருக்காரு. இப்போ இவங்க சொல்லுவாங்கல்ல, திராவிட இயக்கம் பொது தலித்து தான் தோத்துரும் சொல்லிட்டு அந்த எல்லா அசம்ஷனுமே விஜய் உடைச்சிருக்காரு. அந்த தலித் மக்களுடைய ஒட்டுமொத்த முடிவும் விஜய் பக்கம் திரும்பினதுக்கான அடிப்படை காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அவனுக்கு சாதி இந்துக்களால் கடுமையான அழுத்தம் இருக்கு. ஓகே, சாதி இந்துக்கள் தான் திமுக அண்ணாதிமுக பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அரவக்குறிச்சியில் ஒரு அருந்ததியர் காலனி ஒரு 500 ஓட்டு இருக்கு. அங்கே பஸ் ஸ்டாப்பே கட்ட மாட்டேங்கிறான். ஏன் பஸ் ஸ்டாப் கட்ட மாட்டேங்கிறான்னா, பஸ் ஸ்டாப் கட்டினா அந்த சிலிண்டரில் உட்காந்துக்குவான். சாதி இந்துக்கள் போகும்போது எந்திரிக்க மாட்டான். இந்த காலத்துல இப்படி இருக்கானுங்க. இது மாதிரி 100 இடம் இருக்குங்க. இந்த காலமா உங்களுக்கு ஒன்றும் தெரியல. 1000 இடம் இருக்கு. 1000 இடம் இருக்கு. நீங்க சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வாழ்ந்து பழகிட்டீங்க, போய் பாருங்க.
தமிழ்நாட்டில் அதிகமாக ஒடுக்கப்படுகிற சமூகம் அருந்ததியர் தான். இந்து மேல் சாதியால் யாரு? அருந்ததியர்கள் தான். மழை அல்றது, நீங்க மனுஷன் அல்றது நிறுத்திட்டான். இன்னைக்கு அவன் செருப்பு தைச்சிட்டு இருக்கான். எல் முருகன் மந்திரி ஆகிட்டா போதுமா? சமூகம் வந்துருமா? வராது. நீங்க மேட்டுப்பாளையத்துல அருந்தியதர் காலனி இப்ப சரி வெளியே தெரியக்கூடாது, செவரு கட்டுறான். செவரு இடிச்சு வந்து ஒரு 30-40 செத்து போயிட்டான். இப்படிலாம் இருக்கு. அதனால தீண்டாமை இன்னும் கொடூரமா இருக்கு. தீண்டாமை. நீங்க ஏங்க ரொம்ப தூரம் போறீங்க? வேங்க வயல்ல ஒரு 150 குடும்பத்துக்கு ஒரு தண்ணி தொட்டி. ஆமா. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் 150 தலித்துக்கு மட்டும் ஒரு தண்ணி தொட்டி, மற்ற சனத்துக்கு 500 பேருக்கு ஒரு தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டியே தலித் தண்ணி தொட்டி, சாதி இந்த தண்ணி தொட்டின்னு கட்டுறான். இன்னமா இருக்குன்னு கேக்குறீங்க. அப்போ இதுல 24 மணி நேரம் தண்ணி வருது. எதுல? இந்த தலித் தண்ணி தொட்டியில 24 மணி நேரம் தண்ணி வருது. இவன் 500 பேருக்கு கட்டின தண்ணி தொட்டியில தண்ணி 500 பேர் சீக்கிரம் எடுத்துடறான். இந்த தண்ணி தொட்டி 500 பேருக்கு வரக்கூடிய அதே தண்ணி தொட்டி 150 பேர் தான் எடுத்துக்கிறான். இங்க 500 பேர் பண்றது 500 பேர் எடுத்துக்கிறான். 500 பேர் 3 நேரம் எடுத்தனா தொட்டி காலியாயிருது. இவனுக்கு 150 பேர் இருக்கிற மக்களுக்கு 500 பேர் குழந்தைற அளவுக்கு தண்ணி தொட்டி. அப்ப ஏண்டா உங்களுக்கு 24 மணி தண்ணி வருது, எங்களுக்கு தண்ணியே வர்றதில்லை. அப்பதான் கொஞ்சம் மனதை கலக்கிறான், வேற எதுவுமே இல்லை. அப்ப இது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையே திமுக. அப்ப ஏன் திமுக அண்ணாதி கண்டுபிடிக்கல? சாதி இந்து பூரா அவங்கள்ட்ட தான் இருக்கான். அப்போ தலித் இளைஞர்கள் என்ன பண்றான்? ஒரு அதிகார மையம் வேணும்னு எங்க போறான்? விஜய்க்கு போறான். போய் எம்எல்ஏ ஆயிட்டான். எம்எல்ஏ ஆயிட்டான். இனி எம்பி ஆக போறான். அப்போ இதுதான் அதிகார மாற்றம், ஆட்சி மாற்றம். இது திரும்ப பண்ணலையே. திரும்ப திமுக சொம்படிக்கிற வாழ்நாள் முழுக்க முடிச்சு போச்சா? ரவிக்குமார் எம்பியான சமூகம் மாறிடுமா? வன்னியரசு எம்பியான மாறிடுமா? போய் எங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? இல்ல விசிகாவை ஏன் கைவிட்டாங்க? இப்போ 8 தொகுதியில 2 தான் வின் பண்ணாங்க. அதாவது விசிகாவை அந்த மக்களை கைவிட்டான், வேற என்ன? தலித் மக்களை கைவிட்டான். அண்ணன் திருமா போன்ற ஒரு தலைவரை அவருடைய வழியில கைவிடுறாங்கன்னா, அப்போ இவங்க இத்தனை நாள் பண்ண அரசியல், தலித் மக்களுக்காக நடத்திய போராட்டம் எதுவுமே வேலைக்கு ஆகலையோ? எதுவும் வேலைக்கு ஆகல. அந்த மக்களே முடிவு பண்றாங்கல்ல. நீ திமுக பாத்தீங்களா? விசிகா 2 தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு 8மே ஜெயிக்கான்னு தான் நான் சொன்னேன். ஆமா, பேசியிருந்தீங்க. 8மே ஜெயிக்கான்னு தான் சொன்னேன். இப்ப கடைசியில் வன்னியரசு ஏதோ கோல்மால் பண்ணி எப்படி பண்ணி கடைசியில் 273 ஜெயிச்சிருக்கு. இது பெரிய வெற்றி அல்ல. ஒரு சீட்டு யாரு? இளையபெருமாள் பையன் ஜோதிமணி ஜெயிச்சிருக்காரு. 32,000 ஓட்டு. அதுதான் வெற்றி. அது திருமாக்கான வெற்றி இல்லை, தலித் மக்களுக்கான வெற்றி. அவங்க அப்ப இளையபெருமாள் அதான் அந்த வெற்றி அது. அப்படி பார்த்தா நீங்க 7 சீட் ஜெயிச்சிருக்கணும்ல, ஜெயிக்கலையே. தலித் மக்கள் திருமாவை கைவிட்டு 8ல ஒரு 6ஆவது ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்க எனக்கு தெரியும். ஏன் 8 எப்படா வன்னியரசு தடுப்பார் ரவிக்குமார் போய் பஞ்சாயத்து பேசி ஏதோ அட்டன் டீலிங் நடத்தப்படி ஜெயிச்சாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன். 10,000 ஓட்டுல 32,000 ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. யாரு? ஜோதிமணி பையன் ஜோதிமணி. இங்க ஒரு 10,000 ஓட்டு ஜெயிக்கணுமா இல்லையா? அப்பா தலித் மக்களுக்கு நீங்களும் ஒண்ணு செய்யல, தலித் மக்களும் உங்களுக்கு ஒண்ணு செய்யல. தான் விஷயம். இப்போ இவங்க ஒரு நடத்துறாங்களா சார்? தமிழ்நாட்டுல பாஜக வந்துட்டு போகுது, RSS வந்துட்டு போகுது. இது அதெல்லாம் மக்கள் காலன் திருமாவுடைய அறிக்கை அதான் சொல்றேன். அதெல்லாம் திருமா இன்னொரு சீமா மாதிரி ஆயிட்டார் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இவருடைய அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. சார் இப்போ திருமா சீமா பிரேமலதா இந்த பட்டியல் இவரும் சேர்ந்துக்கிட்டார். வீரியமான தலைவர் தான். இப்ப அது வீரியம் எல்லாம் போய் சரி 10 தொகுதியில் எப்படி இவங்க மட்டும் வின் பண்ணிருக்காங்க? பிரேமலதா மட்டும் வின் பண்ணிருக்காங்க. பிரேமலதா வின் பண்ணிருக்காங்க. விருத்தாச்சத்துல சாதி ஓட்டு பிளஸ் நாயுடு ஓட்டு பிளஸ் திமுக ஓட்டு, இதுதான் காரணம். இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக 1 வின் பண்ணியிருக்காங்க. பாமகவுமே கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. பாமக போட்டியிட்டது 18, ஆனால் வின் பண்ணுறது 4. அப்போ வன்னியர் சமுதாய மக்களும் பாமகவை கைவிட்டாங்களோ? இல்லை, 4 சீட் ஜெயிச்சதே ஏதோ கொஞ்சம் வன்னியர் ஓட்டு போடுறதுனால ஏன்னா அது வாஷ் அவுட் ஆயிருக்கு. வன்னியர் பெல்ட்டில் எப்பவுமே அந்த ஜாதி உணர்வு இருக்கு. மண்ணின் மைந்தர் அரசியல் கட்சி. சரி, 18ல் 4 தானே ஜெயிச்சிருக்காங்க. அதனால ஆமாம்மா சார். அதாவது விஜயகாந்த் என்னைக்கு போய் வன்னியர் பகுதியில் நின்று 29 சீட் ஜெயிச்சாரோ அன்றைக்கே ராமதாஸ் கட்சியெல்லாம் காணாமல் போயிடுச்சா. வன்னியர்கள்லாம் ராமதாஸ் கை விட்டாங்க. அதெல்லாம் போச்சு. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு காலத்தில் ஒரு 50 லட்சம் வாக்கில் வைத்திருந்த ராமதாஸ் காலத்தில் அந்த கட்சி அழிஞ்சு போச்சு. ராமதாஸ் காலத்திலே? ஆமாம். பாமக அழிஞ்சு போனது ராமதாஸ். விஜயகாந்த் எப்போ வந்தார்? 2000
11ல் 41 சீட்டு வாங்கி 29 எம்எல்ஏ வந்து எதிர்க்கட்சி தலைவரானார். பாமக ராமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிருக்கணுமே, அன்புமணி ஆயிருக்கணுமே, ஆகலை. வன்னியர்களுக்கு நீங்க உண்மையா இல்லை, வன்னியர்களும் உங்களுக்கு உண்மையா இல்லை. அதான் இப்போ விஜய் வந்து இந்த ஸ்கோர் பண்ணது வந்து மோஸ்ட்லி வந்து வட மாவட்டங்களில் தான் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்லை ஓவரால்ல எடுத்திருக்கு? ஏன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விஜய் வரல, 5 திமுக 1 அதிமுக வின் பண்ணியிருக்கு. கன்னியாகுமரி மக்கள் வந்து அப்போ விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கலையோ அப்படி? அவங்க கொஞ்சம் எல்லாருமே படித்த மக்கள். படித்த மக்கள் வந்து திமுக ஆதரிக்கிறான், அப்போ படித்த மக்கள் திமுக ஆதரிக்கிறான் அப்போ. ஆமா, அவனுக்கு வேட்பாளர் மண்ணின் மைந்தனா இருக்கான்ல, சரி, அது ஒரு காரணம். எப்பவுமே பாஜகவில் இருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பார். ஃபிஷர்மேன் ஓட்டு போடுவான், கிறிஸ்டின் ஓட்டு போடுவான், ஜெயிச்சிருக்கான். கிறிஸ்டினை எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. யாருக்கு? பொன் ராதாகிருஷ்ணன் எம்பி ஆவார். அந்த கதை தான் இது. சார், இப்போ தமிழிசை, நயினா நாகேந்திரன் எல்லாருமே வந்து தோத்துருக்காங்கல்ல சார், அது ரொம்ப பெரிய தோல்வியாக தோத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக தொலை தெரிந்து விட்டப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இவங்க ஒரு தொழிலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அது எப்பவுமே அது உள்ள அரசியல் தாங்க. இப்போ அதிமுகவுக்கு பார்ப்பனர்களை ஓட்டு போடல. எங்க மெட்ராஸில் பிராமின் ஓட்டு போட ஜெயிச்சிருவாங்க, எல்லாம் விஜய்க்கு போட்டிருக்காங்க. பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? விஜய்க்கு. இப்போ டி நகரில் ஹெச் ராஜா 40,000 ஓட்டு தனிச்சுட்டு வாங்குவார். தனியானால பிராமின்ஸ் பூரா 40,000 ஓட்டு போட்டுருவாங்க. அங்கே சாதி இந்துக்கள் இருக்காங்க, மேல் சாதி இந்துக்கள். அவங்க எப்பவுமே பிராமணி மாதிரி தான் இருப்பாங்க. அவர்கள் ஓட்டு போட்டால் தான் சத்யா ஜெயிப்பான். சத்யா தோது புஷி ஜெயிச்சிருக்கார். காரணம் அத்தனை பேரும் அங்கே வந்து தலித்துக்கெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா வேட்பாளர் யாருன்னு முக்கியம் கிடையாது, விசிலா விஜயா அவ்வளவுதான். அதுதான் வேட்பாளர் பார்த்தா ஓட்டு போடல, அதுதான் நடந்தது. ஆனா இது நல்ல ஒண்ணு தானே சார். இப்போ எளிய மக்கள் நிறைய பேர் வந்து எம்எல்ஏ இருக்காங்க, நமக்கு பார்க்கும்போது பல ஆட்டோ டிரைவர் வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. இப்போ விஜய் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களுமே என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்காரு நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லைங்க, அதாவது கிடைச்ச கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கான்ல, ரசிகர் மன்ற செயலாளர் தலைவர், அவன் நமக்கு விசுவாசமாக இருப்பான். அந்த பட்டியலை தயார் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணார் 77. ஓகே, பல பேர் ஆட்டோ ஓட்டுறோம், பூ விற்கிறவன், மூட்டை தூக்குறவன், வண்டியில் இருப்பவர் தான் முதல் பீரியட் 77 எம்எல்ஏக்களான. அப்புறம்லாம் பணையார் ஆகிட்டான். இப்போ எம்ஜிஆரை குறிப்பிட்டீங்க. எம்ஜிஆர் வாங்கின முதல் தேர்தல் வாக்கு சதவீதத்தை விட விஜய் வந்து 1% அதிகமாக வாங்கியிருக்காரு இந்த தேர்தலில். அதான் அது இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இதே திமுக எதிர்ப்பு தான். எம்ஜிஆர் காலத்தில் திமுகவை எம்ஜிஆராவது வந்து எம்எல்ஏ வந்தவர், திமுக இருந்தவர் எல்லாம் அதான் இருக்கு. பேசிக் என்ன? திமுக எதிர்ப்பு. நான் என்ன கேட்கறேன்னா, எம்ஜிஆரை விட விஜய் வந்து அதிகமாக வாங்கியிருக்காரு. இப்போ மக்கள் கோவம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதை சொல்ல போது நீ காதலியே வாங்கலை. அதாவது எம்ஜிஆர் காலத்தில் திமுக எதிர்ப்பு தான். எம்ஜிஆருக்கு வந்து 10 பாட்டு 11 கீழ்கணக்கு, திருக்குறள், குறள் ஓவியம் இது எதுவுமே தெரியாது. அப்படி கருணாநிதிக்கு எல்லாம் தெரியும். அவரை எதிர்த்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனேயும் அப்படியே புலம்புறாரு. யாரு? நம்மட எம்ஜிஆர். நம்மட தமிழ் அறிஞனே இல்லையே, இந்த தமிழ்ல நம்மளை காலி பண்ணிடுவானு பெருஞ்சேத்தனார் வீட்டுக்கு போறாரு. யாரு? எம்ஜிஆர். பெருஞ்சேத்தனார் வீட்டுக்கு போய் போனவர் யாருன்னா பாவு சண்முகம். பாவு சண்முகமா ராஜாராமன் தெரியல, எனக்கு மறந்து போச்சு. யாரோ ஒரு ஆள் போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே உங்களை எம்ஜிஆர் வர சொன்னாருங்க, நீங்கள் வந்து அவைத்தலைவராக வந்துருங்க. அவைத்தலைவராக வந்து நீங்கள் கருணாநிதி தமிழுக்கு உங்கள் தமிழை விடுங்க, ஈக்குவலாக இருக்கும், எங்களை மலையாளிகளையும் காலி பண்ணான்னு. அப்போ அவர் சொல்லிட்டார், தம்பி. அவரை போய் இப்போ சந்திக்கிறாங்க. தம்பி ராமச்சந்திரா, நான் வந்து தனித்தமிழ்நாடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, பாதி வேலையை முடிச்சிட்டேன். தமிழ் புலவு முறை அப்படி தான் இருப்பான், உலகமே தெரியாது. நீங்கள் பாவாணர் நம்ம வள்ளிநாயகம் தான் சொல்லுவார். யார் வள்ளிநாயகம்னா நம்ம ஜீவா. ஆமாம், எனக்கு அண்ணன், உடன்பிறவு அண்ணன். அப்போ சந்திக்க போனாராம் பாவாணரை. எவ்வளோ பெரிய அறிஞன், மொழி ஞாயிறு, தலித் பல்லர் அவர். அப்போ அங்கே போய் ஏதோ எழுதிட்டு இருக்காராம். இவர் பக்கத்தில் கொக்காணி காட்டுறாராம். அவர் அதை கண்டுக்கவே இல்லையா, பழிப்பு காட்டுறாராம். பாட்டு அவர் அந்த சிந்தனை எதில் இருக்கு? ஏதோ ஒரு நூல் உருவாக்குறாரு. இப்படித்தான் இருப்பான் அந்த புலவன் கிழவன் அறிஞன், மாசற்ற புலவன் கலைஞன் அப்படித்தான் இருப்பான். அப்போ எம்ஜிஆர் கூட நான் வரலேன்ட்டார். அப்போ வரலேன்ட்டாரு. அப்போ ரொம்ப வேதனையோடு திருப்பி வர்றாரு. ஆனாலும் கருணாநிதியுடைய சங்கத்தமிழ் 10 பட்டு 11 கீழ்கணக்கு, குறள் ஓவியம் எல்லாத்தையும் எம்ஜிஆர் ஜெயிச்சாரா இல்லையா? கருணாநிதி தமிழ் ஏமாத்து தமிழ் ஓட்டே போடலையா இல்லையா? எனக்கு தமிழே தெரியாது, அவன் ஏமாத்துறாயா, மக்கள் ஓட்டு போட்டான். இப்போ அதே நிலைமை தான்.
எம்ஜிஆர் இல்லை. இப்ப அதே மக்கள் காலம் மாறின பிறகு திமுக திருட்டு போயிடுவோம், அதிமுக அகில இந்திய திருட்டு போயிடுவோம், இதை வேண்டாம் அப்படியே நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம். விஜய் திருடுறாரு திருட பார்ப்போம், ஓட்டு போட்டுருவியா. இப்போ விஜய் மீது பார்த்தீங்கன்னா சில அலிகேஷன் வச்சாங்க. கரூர் இன்சிடென்ட்டு, குறிப்பாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தது, அவர் வெளியே மேரேஜ் போனது, இதெல்லாம் வச்சு கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரே திருவிழா ஒரு அதை பற்றி காதலே வாங்கிக்காம இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அது திராவிட இயக்கம் வரும்போதே பெரியாரை தவிர்த்து இவனுங்க அரசியல நீங்க செக்ஸ் தான். ரோமாபுரி ராணிகள் அண்ணா எது அப்புறம் படிச்சிருக்கேன் சார், படிச்சிருக்கீங்களா? அதே போல பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, முனிவனும் இல்லை. ஆமா, வந்தா விட மாட்டேன், கிடைச்சா சாப்பிட்டுருவேன், மாற்றான் தோற்றத்தை மல்லிகையும் வணக்கம், அடுத்து முண்டாட்டி நல்லா. இதுதான் இவங்க இலக்கியம். கருணாநிதி வரும்போதே மனைவி துணைவி ராஜாத்தி அம்மா, தயாளம்மா, தர்மாம்பாள், கனிமொழியன் மகள், கனிமொழியன் தாயார், முத வீடுக்கு சின்ன முத வீடு, ரெண்டாவது வீடுக்கு ரெண்டாவது வீடு இருக்க. எம்ஜிஆர் வந்தாரு, ஜானகி இந்த பக்கம், ஜெயலலிதா இந்த பக்கம். இப்ப ஜானகி வெக்கமே படல. இதுதான் அப்போ விஜய் நீ திரிஷா வீட்டுக்கு போனானா, அன்சிகா வீட்டுக்கு போனா, எங்கேயோ போயிட்டு போயா இதெல்லாம் பல பேர் வராங்க, பார்த்தாச்சு. நீயும் நாளை வச்சுக்கோ, நீயும் நாளை வச்சுக்கோ, நாலு அடுத்த முண்டாட்டியே வச்சுக்கோ. இப்படிதான் இதுதான் திராவிட இயக்கம். அதைத்தான் இப்ப உடச்சேரிதான். அதைத்தான் அது அடுத்து வர்றவன் ஒரு காமராஜர் வழி தோன்றலாம், கக்கன் வழி தோன்றலாம், எவனாவது ஒரு நல்லவன் கண்டிப்பா வருவான். எப்படி சொல்றீங்க? நேத்தெல்லாம் எழுதுறாங்க காமராஜரே தோற்கடித்த பூமிடா இது, அதான் ஸ்டாலின் தோற்கடிச்சிட்டாங்க சொல்லிட்டு நிகழ்கால காமராஜர் ஸ்டாலின் எழுதுறாங்க. ஆமா, இன்னும் இதை விட பாம்பெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். இதை விட பாம்பெல்லாம் ஆமா, பல கற்பழிப்பு கேஸே பல பேர் மேல இருக்கு. கற்பழிப்பு கேஸ் சாட்சியோட வேணா சொல்றேன், நிறைய இருக்கு. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 8லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 தான் வந்திருக்காரு விழுக்காடு. அவருடைய சரிவுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இல்லை, நான் இதே 4 பெரிய ஆச்சரியமா பார்க்குறேன். 2-1 வந்திருக்கணும், 2-1 வந்திருக்கணும். அவரோட கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இல்லை, நீங்கள் அவரை கூட விட்டுருங்க. இப்போ மக்கள் வந்து அந்த பல வேட்பாளர்களால் நிறைய காலத்தில் போய் உழைச்சாங்க, இது பண்ணாங்க. ஏன் அவங்களை அங்கீகரிக்க மறுக்குது தமிழ் சமூகம்? தமிழ் சமூகம் சரியான சமூகங்க. நல்லவனை வாக்களிப்பான், தெரியாமல் வாக்களிச்சா கூட மறுபடியும் விலகிடுவான். அவனுக்கு அரசியல் போகலை. இவனுக்கு தெரிஞ்ச அரசியலில் இப்போ அவன் முடிவெடுத்திருக்கான். அப்போ இன்னைக்கு சீமான் அண்ணனுக்கும் 8லேருந்து வந்துட்டாரு, குறைஞ்சிச்சு, 4 வந்துருச்சு. விசிகாவும் இப்படி ஆயிடுச்சு, பாமகவும் இப்படி ஆயிடுச்சு. இந்த ஒட்டுமொத்த மாற்றம் வந்த எல்லா சமூகம், எல்லா கட்சிகளுமே தாங்க கொண்ட கொள்கையில சரியா இல்லாம போயிட்டதுனால மக்கள் இன்னைக்கு ஒரு சரியான தீர்ப்பு எழுதியிருக்காங்க. இப்போ விஜய் ஒரு சரியான மாற்று, ஒரு அரசியல் புரட்சின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அப்படிலாம் அது என்னன்னு தெரியாது அவருக்கு. நம்ம பேசுறது என்னன்னு தெரியாது. ஆமா ஆமா, அவருக்கு அரசியல் புரட்சி, அரசியல் எழுச்சி, அதான் நல்லது பண்ற ஒரு எண்ணம் இருக்குதா? நல்லது பண்றோம் அத அவரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா இப்ப 500 கோடி ரூபாய் பெட்டி எடுத்துட்டு 50 பேர் கியூ நிக்கிறான். எவ்வளவு? எதுக்காக சார்? மணல் திருடணும், கனிம வளை கொள்ளையடிக்கணும், சவுடு மண்ணு திருடணும், கான்ட்ராக்ட், பிடபிள்யூ, ஹைவேஸு, அத்தனை பேர் இப்போ பொட்டி எங்கே போகிறது தெரியாமல் நிற்கிறான். 500 கோடினா 5000 கோடி இப்போ விஜய் கதவை தோந்தானே பொட்டி வச்சுட்டு போயிடுவோம். இப்போ புஷ்ஷிட்ட கொடுக்குறதா, இல்லை ஆதவிட்ட கொடுக்குறதா, இல்லை நயன்தாரா வீட்டுக்கு போகிறதா, இல்லை திரிஷா வீட்டுக்கு போகிறதா, எங்கே கொண்டு இந்த பணத்தை கொடுத்தா அவங்க வேலை நடக்கும். இல்லைண்ணா, நான் வந்து ஒரு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டாக அமைப்பார் நான் நம்புகிறேன். அது இல்லை சார், அதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 15 நாள் தெரிஞ்சு போயிடும். இப்போ சகாயம் நிர்வாகத்தை கொடுத்தா சகாயம் சுடுகாட்டிலே படுத்துட்டு லஞ்ச லாவணி இல்லாமல் ஆட்சி நடத்துவார். ஆமாம், அவர் ஆலோசகராக வச்சுக்கிறக்க இப்போ விஜய் ஆலோசிக்கிறான்னு சொல்கிறாங்க. இல்லை திருச்சி கிழக்க ரிசைன்மெண்ட் அவர் நிறுத்தி அவரை வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னு அப்படியே ப்ராசஸ் அவர் யோசனை இருக்குங்கிறாங்க விஜய்க்கு. ஓ சூப்பர். இப்படியெல்லாம் நடந்தால் விஜய் இன்னொரு 10 வருஷம் அசைக்க முடியாது. அதுதான் சொல்றேன் திருப்பியும். ஆனால் நீங்க பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட், சவுடு மண்ணு கான்ட்ராக்ட், டாஸ்மார்க் கான்ட்ராக்ட், இப்போ டிஎம் ஜெயமுருகன் திமுக ஆளு 500 கோடி நிற்கிறாராம். எவ்வளவு? 500 கோடி கொடுக்க தயார். ஏன்னா 50,000 கோடி வியாபாரம். எவ்வளவு? 50,000 கோடி வியாபாரம். ஆத்து மண்ணு திருடுறவன், காலேஜ் சொல்லி அரேஞ்ச் சொல்லி இப்போ வேலுமணியை விஜய்க்கு ஏதாவது சோர்ஸ் வச்சு பேசுங்கப்பா, எனக்கு குவாரி ஓடுது,
டெய்லி ஒரு டன் தங்கம் நகையாக செஞ்சு வித்துட்ருக்கேன். யார் இவர் ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை பூரா குவாரி ஓடுது. நான் என்ன மாமூலி யார்கிட்ட கொடுக்கணும் கொடுத்துறேன் பேசுங்க. இப்போ எல்லாம் இப்படி எல்லாம் ஆளை பிடிக்கிறான். சரிப்பா நம்ம பேசிக்குவோம், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ சன் டிவி கன்னி வெடி வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏதாவது மேட்டர் கிடைச்சுன்னா எட்டுக்கால செய்தி. சீப்பு செந்தில் சீப்பை ஒடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கான். எங்க வாங்கின காசு என்ன மறுபடியும் வாங்க வேண்டியது இருக்கு. ஏதாவது மேட்டர் கிடைச்சதுன்னா போட்டுடலாம். பார்த்தீர்களா லஞ்சா லாவண்ய ஊழல். கருணாநிதி எழுதுவார் எம்ஜிஆர். கன்னடத்து பைங்கிலி யாரு சரோஜா தேவியை, கேரளத்து கீழர் அம்பிகா ராதாவை, எல்லாம் இவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தலைவெடுத்து அவர் வந்தார். அப்போ இந்த மாதிரி அயோக்கியத்தன அரசியல் தான் திராவிட அரசியல். கருணாநிதி இருந்திருக்கணும். விஜய் முதலமைச்சராக பார்த்துருக்கணும். செத்தே போயிருப்பான், தற்கொலை பண்ணி செத்துருப்பான். ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதே அந்த ஆளுக்கு ஜீர்ணிக்க முடியல. விஜய் முதலமைச்சர், கருணாநிதி எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கும்? இப்போ ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லையே. அதுதான் திராவிட இயக்கத்தின் மீது எதுவுமே நல்லது பண்ணல. எடப்பாடி ஜெயிச்சுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. திமுக எதிர்கட்சியாகவே ஸ்டாலினால உட்கார முடியும். நீங்க அந்த அருண்குமார் 50 லட்சம் கொடுத்து ஓடி போயிட்டான்ல. ஆமா, அந்த 40,000 ஓட்டு வாங்கியிருக்கான். அவன் எலெக்ஷன்ல எடப்பாடி தோத்துருப்பாரு. எங்க எடப்பாடியில் தோத்துருப்பாரு. அப்போ திராவிட இயக்கம் பிடபிள்யூ நம்பி, ஹைவேஸை நம்பி, டாஸ்மார்க் நம்பி, மணல் குவாரி நம்பி, சேகர் ரெட்டியை நம்பி, ஆறுமுகசாமி நம்பி, ரத்தனத்தை நம்பி ஓடுது. அப்போ இதெல்லாம் மறுபடியும் விஜய்கிட்ட போறானுங்களா, விஜய் விரட்டி விட போறாரா என்பதை காலம் பதில் சொல்லும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை நம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.